மித்ராவை பழி வாங்கணுங்கிற மோட்டிவோட ஜெயில இருந்து தப்பிச்ச கார்த்திக் அவங்கள பாக்குறதுக்காக சென்னைக்கு வந்திருக்காரு. வழியில மகாபலிபுரத்துல அவங்கள பார்த்திருக்காரு. ஃபாலோ பண்ணி போய் அதே ரெசார்ட்ல ரூமும் புக் பண்ணிருக்காரு. சோ அங்க வச்சு அவர் கண்டிப்பா மித்ராவை சந்திச்சிருக்கணும். தன்னை காப்பாத்திக்க போராடி இருக்கலாம். அப்ப ஏதாவது நடந்திருக்கலாம். இல்லனா வினய் தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாத்த என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். சார், அப்போ என் மாமா. சாரி தென்மொழி, உங்க மாமா இப்ப உயிரோட இல்ல. இல்ல இல்ல சார், நீங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியல. நம்பாமலேயும் இருக்க முடியல. என் மாமா மித்ராக்கா மேல ஆசைப்பட்டதுக்கு என் பாட்டி தான் சார் காரணம். அவங்கதான் அந்த மாதிரி சொல்லி சொல்லி அவர் மனசுல அந்த மாதிரி ஒரு ஆசையை வளர்த்துட்டாங்க. அத அவரால மாத்திக்க முடியல போல. பாவம். இப்பவும் அவர் மித்ராக்காவை கடத்தினாரு, வினய கொலை பண்ண முயற்சி பண்ணாருன்னு சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியல சார். நான் பார்த்த வரைக்கும் அவரு ரொம்ப காமான ஆள் தான் சார். ஆனா எனக்கு அவர் தான் சார் எல்லாமே. நான் அவரை மதிச்சதில்ல, எடுத்தறிஞ்சு பேசுவேன். ஆனா என்னைக்குமே அவர் என்ன விட்டு கொடுத்ததில்ல சார். அவருக்கு இப்படி ஆகும், இப்படி ஒரு கெட்ட பேரோட அக்யூஸ்டா யார் கையாலையும் சாவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். ஐயோ, சந்தோஷமா இருந்த குடும்பம் சார். என்னைக்கு வினய் எங்க வீட்டுல கால் எடுத்து வச்சானோ அன்னைக்கு தொடங்கின பிரச்சனை தான் சார் இது. இப்போ அவங்க மட்டும் நல்லா நிம்மதியா இருக்காங்க. என் குடும்பம் இப்படி ஆகி போச்சு சார். இப்ப என்ன செய்ய போறீங்க தென்மொழி? உங்க மாமாவை கொலை பண்ணி உங்க ஃபேமிலியவே இப்படி ஆளுக்கு ஒரு திசையில பிரிச்சு போட்டவங்கள நீங்க மன்னிக்க போறீங்களா? உங்களை அம்மா அப்பா இல்லாத குறையே தெரியாம வளர்த்த மாமாவுக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? சார், நான் என்ன சார் செய்யணும் இப்போ? தென்மொழி, கொலை பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணலாமே. அது கூட உங்க மாமா உங்க மேல வச்சிருந்த அன்புக்கு செய்யற கைமாறா தானே இருக்கும். கார்த்திக்க வினய மித்ராவும் தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு என்னால லாஜிக்கா சொல்ல முடியும். ஆனா கோர்ட்டுக்கு லாஜிக் பத்தாது, எவிடன்ஸ் வேணும். அந்த எவிடன்ஸ் நான் கலெக்ட் பண்றதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படி நீங்க ஹெல்ப் பண்ணா அதை பண்ணது யாரா இருந்தாலும் அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க என்னால முடியும். ஒரு உயிரை கொன்னுட்டு யாரும் அவ்வளவு ஈஸியா வெளியில நிம்மதியா இருந்துடக்கூடாது. உங்களுக்கு புரியுதுல்ல? புரியுது சார். என் மாமாவை கொலை பண்ணவங்கள சும்மா விடக்கூடாது. என்ன தப்பு பண்ணிருந்தாலும் அதுக்காக கொன்றுவாங்களாமா? அவங்களுக்கு என்ன சார் உரிமை இருக்கு? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சார். குட், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நான் என்ன சார் பண்ணணும்? பெருசா ஒண்ணு பண்ண தேவையில்ல. எப்படியாவது வினய் வீட்டுல ஸ்டே பண்ணி உங்க மாமாவை கொன்னது அவங்க தான் ப்ரூவ் பண்ற மாதிரி சின்னதா ஏதாவது ஆதாரத்தை எடுத்து கொடுத்தா அது போதும். நான் பண்றேன் சார். ஓகே, ஃபைன். இது மைக்ரோஃபோன். இத வினய மித்ராவும் அடிக்கடி சந்திச்சு பேசுற இடத்துல
அவங்களுக்கு தெரியாம ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அவங்க அந்த மர்டர் விஷயமா ஏதாவது பேசினா நான் அதை இங்க இருந்தே கேட்டுப்பேன். கண்டிப்பா சார். இதோ நான் இப்ப போறேன். அப்படி அவங்க வாயாலேயே உண்மையை ஒத்துக்கிற மாதிரி பண்ணிட்டா போதும், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் பாப்போம் தென்மொழி. போயிட்டு வேலையை ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட். வர சார். வாங்க. இதை எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்? ஹால்ல வேண்டாம். நம்ம வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா எந்த விஷயத்தையும் ஹால்ல பேச மாட்டாங்க. கிச்சன்ல கிச்சன்ல வைக்கலாமா? இல்ல, எங்கேயும் செட் ஆகாது. பேசாம பெட்ரூம்ல வச்சிட வேண்டியதுதான். அங்கதான் இது மாதிரி விஷயம்லாம் பேச வாய்ப்பு இருக்கு. என்ன ஏதாவது வேணுமா தேனு? ஆமா, என் மாமா தான் வேணும். தரீங்களா? முடியாதுல்ல, போங்க. என்னமோ ரொம்ப அக்கறையா இருக்க மாதிரி தான் கேக்குறது. கொலகார போட்டோம். வினய் வீட்ல இல்ல, இவங்களும் கிச்சனுக்கு வந்துட்டாங்க. இந்த கேப்ல பெட்ரூம்ல போய் இதை வச்சிட வேண்டியதுதான். இங்க வச்சா கேக்குமா? இங்க வச்சா கேட்காது. அப்புறம் ஈஸியா மாட்டிப்போம். எங்க போச்சுன்னு தெரியலையே. ரூம்குள்ளதான் இருக்கணும். மாட்டிருப்போம். எங்க வைக்கலாம்? சீக்கிரமா வைக்கணுமே. இதுதான் கரெக்டான இடம்.
தேனே இங்க என்ன பண்ற? ஐயோ, ஒருவேளை இந்த மைக்ரோஃபோன் வைக்கிறப்போ பார்த்துட்டாரோ? ஏய், உனக்கு இங்க என்ன வேலை? என் மாமாவை கொண்டு இந்த ரூம்ல மறைச்சு வச்சிருக்கீங்களான்னு பார்க்க வந்தேன். ஏய், சீக் வெளில போ. பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. இந்த ரூமை விட்டு போறேன். ஆனா நான் சொன்னதுதான். நீங்க என் மாமாவை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். ஒண்ணு என் மாமா இங்க வரணும், இல்ல அவரை கொலை பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஒத்துக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஏய், நான் தான் உனக்கு சொல்லிட்டேன்ல, ஏன் திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க? இங்க பாரு, பயங்கர டென்ஷன் ஆயிடுவா, மரியாதை வெளில போய் சொல்லிட்டேன். என்னது டென்ஷன் ஆவீங்களா? எங்க ஆவுங்க பாப்போம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு டென்ஷன் வேற ஆவீங்களாமே. தெரியாம தான் கேக்குறேன், என் குடும்பம் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணுச்சு? அம்மா, தாயே, உங்ககிட்ட நான் எதுவும் பேசல. தயவு செஞ்சு இந்த ரூம் விட்டு வெளில போறியா? மனசாட்சியே இல்லாம ஒரு உயிரை இந்த உலகத்தை விட்டு அனுப்பி வச்சிட்டீங்க. அதுக்கு நியாயம் கேட்டு வந்தவங்க கிட்ட எப்படி நீங்க பேச விரும்புவீங்க? பேச விரும்ப மாட்டீங்க தானே? இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை தேனே. ஒழுங்கு மரியாதை வெளில போயிட்டு சொல்லிட்டேன். இல்லனா என்ன பண்ணுவீங்க? இல்ல என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். சும்மா வந்து கத்திக்கிட்டே இருக்க. என்னாச்சு? ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் சண்டை போடல. உங்க புருஷன் தான் என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காரு. ஏய் தேனே, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. நான் வந்து உங்ககிட்ட வம்பு பண்ணனா வெளில போற மரியாதையா? நான் தான் விக்டம். உங்களால பாதிக்கப்பட்டிருக்கேன். அப்படிதான் பண்ணுவேன், அப்படிதான் ஓவரா பேசுவேன். அவ்வளவு ரோஷம் இருந்தா என் மாமா எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, கூட்டிட்டு வாங்க நேர்ல. பாத்தியா, வந்ததுல இருந்து இப்படிதான் லூஸ் மாதிரி பேசிட்டே இருக்கா. உங்களுக்கு எல்லாம் புரியுதா இல்லையானே தெரியல மித்ரா. இங்க பாரு மித்ரா, மரியாதை அவளை வெளில போக சொல்லு, இல்ல வேற மாதிரி ஆயிடு சொல்லிட்டேன். ஏங்க, நீங்க ஏன் இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? தேனு, நீ போ. உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், போ. ஏய் சிக் போ. மோர்ச்சி நின்றுட்டு இருக்கு. மாமா காணாத காண. சொல்லுங்க தேன்மொழி. சார், நீங்க சொன்ன மாதிரியே அந்த மைக்ரோஃபோனை அவங்க ரூம்ல வச்சுட்டேன். சூப்பர் சூப்பர் தேன்மொழி. ஆமா, இப்போ அவங்க எங்க இருக்காங்க? அவங்க ரூம்ல தான் இருக்காங்க. நீங்க கேளுங்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். மித்ரா, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னதுதான். நீ ஏன் தேவையில்லாம சோகமா இருக்க? நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. இப்ப பாரு, மாயா அவங்க கூட இருக்காங்க, அவங்களும் பாத்துப்பாங்க. இல்லங்க, அது புரியுது மித்ரா. இந்த ஏஎஸ்பி பண்ற டார்ச்சர் பத்தாதுன்னு இப்ப தேவையில்லாம தேனு வேற எல்லாம் நமக்குன்னு வந்து அமைதுங்க பாருங்க. அரை லூசு முழு லூசுமா, சரியான பைத்தியங்க. என்ன மாப்பிள்ள, அது சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லை மாம்சு, எல்லாம் அந்த தேன் தான். சும்மா தோணு கடுப்பேத்திட்டே இருக்கா. என்ன பண்ணிச்சு அந்த குட்டிச்சாத்தான்? யோ, யாருமே இல்லாத நேரத்தில் ரூம்குள்ள வந்து நோண்டி பார்த்துட்டு இருக்கா. என்னன்னு கேட்டா, எங்க மாமாவை இங்க எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருக்கீங்களா, நக்கல் அடிச்சுட்டு போற? ஆமா, அவன் மாமா நான் கடுகு டப்பாவா ரூம்குள்ள ஒழிச்சு வைக்க. காட்டு இருக்கும் சைஸ்ல இருப்பான். அவ வேற எதுக்கும் இந்த ரூம்குள்ள வந்திருக்கா. ஏதாவது உருப்படியா பேசுறானுங்களா பாரு. என்ன பண்றது, எல்லாம் நம்மளோட தலையெழுத்து. இது பாரு, சொன்ன உடனே அடுத்த தலைவலி வந்துருச்சு. யாரு? அதான் இந்த ஏஎஸ்பி தான். ஹலோ ஹலோ மிஸ்டர் வினய், ஏஎஸ்பி அன்பு பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க. ஏன் வினய், எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சிடுசிடுன்னு பேசிட்டு இருக்கீங்க? இப்போ என்னங்க வேணும் உங்களுக்கு? வீட்டுக்கு வரது வேலைக்கு ஆகலன்னு இப்போ ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? இங்கே பாருங்க, என் லாயர் இல்லாம என்கிட்ட நீங்க எதுவும் பேசவும் முடியாது. உங்களோட எந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்லவும் முடியாது. எதுவாக இருந்தாலும் போய் என்னோட லாயர் கிட்ட பேசிக்கோங்க. வைங்க போன. ஹலோ, அவசரப்படாதீங்க மிஸ்டர் வினய். இப்போ நான் உங்களை கேள்வி கேட்க கூப்பிடல, ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல தான் கூப்பிட்டேன். இனிமே நான் உங்களை தொல்லையே பண்ண மாட்டேன். நீங்க நிம்மதியா இருக்கலாம். விசாரணை அது இதுன்னு கேள்வி கேட்டெல்லாம் தொல்லை பண்ண மாட்டேன். ஏன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன்? ஏன்னா நீங்க தான் கொலை செஞ்சீங்கிறதுக்கான எல்லா எவிடன்ஸும் கிடைச்சிருச்சு.
என்ன வினய், எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? பாடியை என்ன செஞ்சீங்க, எங்க புதைச்சீங்கன்னு கூட ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். அதை தோண்டி எடுத்து கையில் இருக்கிற ஆதாரத்தோட கோர்ட்ல சப்மிட் பண்ணா போதும். அப்புறம் உங்களுக்கு எனக்கும் பேச்சே கிடையாது, டைரக்டா களிதான். சாரி சாரி சாரி, களியெல்லாம் இல்ல. நீங்க அதை நினைச்சு ஒன்னும் உரி பண்ணிக்க வேணாம். இப்பெல்லாம் நல்ல மெனுவாவே போடுறாங்க ஜெயில. சார், ஆமா, இப்போ எதுக்கு தேவையில்லாம ஃபோன் பண்ணி கண்டதையும் பேசிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னா கோர்ட்டுக்கு போங்க. அதை விட்டு தேவையில்லாம என்கிட்ட வந்து ஏன் கண்டதையும் பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க மிஸ்டர் ஏஎஸ்பி, இன்னொரு தடவை இந்த மாதிரி ஃபோன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அப்புறம் நான் இதை லீகலாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். சார், உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? வைங்க ஃபோனை. என்னங்க, என்ன சொன்னாரு? நம்ம கொலை என்னடா இப்போ எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் தேவலாம் திருட்டு வேலைக்கு போற மாதிரி மூஞ்சி வச்சிருக்கீங்க? அப்படியே ஏதோ கேஷ்ல டீ குடிக்க போற மாதிரி வாங்க. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணை குட்டினா, தண்ணி தொட்டி தேடி என்னையா பண்ற? இல்லம்மா, கேஷுவல் இருக்கு சொன்னீங்க, அந்த கேஷுவல் போதுமா? தண்ணி தொட்டி தேடி வந்து நல்லா வச்சுட்டு ஒரு கொலை கூட பண்ண முடியாதையா? என்ன மிது ஒன்றும் இல்லை, சும்மா காமெடி. நீ போய் வண்டியில் இருப்போம். ஆமாம், காமெடி போயிருமா? போமா. மூணு பேரும் அவசரமா எங்க போறாங்க? ஒருவேளை மாமாவை பத்தி பேச போறாங்களோ? டே மாப்பிள்ள, இந்த இடத்த பார்த்தாலே பயங்கரமா இருக்குடா, வயிறெல்லாம் கலக்குது. இப்போ எதுக்குடா சினிமா பட போஸ்டரில் நிற்கிற மாதிரி நம்ம இங்கே வந்து நின்றுருக்கோம்? வர வர நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா நிஜமான கொலைகாரம் பண்ணுற மாதிரியே இருக்குடா. சொல்கிறா, இப்போ எதுக்குடா வீட்டில் இருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சிருக்க? ஆமா வினய், ஃபோன்ல அந்த அன்பு என்ன சொன்னாரு? ஏன் அவர் ஃபோனை கட் பண்ணதும் நீங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? எதுவும் பிரச்சனையா? டேய், நாங்கள் ரெண்டு பேரும் கேட்குறோம்ல, இப்படி அமைதியாக இருந்தால் என்னடா அர்த்தம்? சொல்கிறா, எதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்க? நம்ம தான் கொலை பண்ணோம்னு ஆதாரத்தோட இந்த ஏஎஸ்பி கண்டுபிடிச்சிட்டானாமா. பாடி எங்க இருக்குன்னு கூட கண்டுபிடிச்சிட்டானாமா. சீக்கிரமே என்ன வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறேன்னு சொல்றான். என்னங்க சொல்றீங்க? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், நான் போய் சரண்டர் ஆகுறேன்னு. எல்லாரும் மாட்ட போறோம். எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு போச்சு. மித்ரா, அழாத மித்ரா. நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் பொறுமையா கேள. நீ போய் சரண்டர் ஆகிறதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். அவன் கண்டுபிடிச்சேன்னு சொல்றான், அவ்வளவுதான். என்னமோ காலில் அடிபட்டுச்சு அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்கிறேன். ஆதாரம் இருக்குங்கிறா, வந்து அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்கிறான். கேட்குறக்கு பயமாக இருக்கு. என்னடா இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற? நீ பயப்படாத மாம்சு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவன் கண்டுபிடிச்சதா போய் சொல்றான். சும்மா இப்பெல்லாம் சொல்லி நம்ம கிட்ட போட்டு வாங்க பார்க்குறான். இப்படிலாம் நம்ம கிட்ட சொன்னா நம்ம பயந்துருவோம்னு அவன் எதிர்பார்க்குறான் மாம்சு. ஆனா அவன் பிரில்லியண்டா யோசிச்சு தான் காய் நவுத்திட்டு இருக்கான். அதான் வீட்டில் எதுவும் பேச வேணா நான் உங்களை இங்கே கூப்பிட்டு வந்தேன். மாப்பிள்ள, எனக்கு ஒரு டவுட்டுடா. சொல்லு மாம்சு. இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளே சினிமாவில் வர மாதிரி இந்த கேமரா, மைக்கு அந்த மாதிரி ஏதாவது வச்சுருப்பானோ?
ஐயோ மாப்பிள்ள நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குடா. ஐயோ ஐயோ என்ன சொல்றாருங்க மாமா? ஐயோ நீ வேற கொஞ்சம் கம்முன்னு இருக்கியா? ஆனா எனக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்கு மாம்சே. இந்த நேரத்தில் கரெக்டாக தேன்மொழி நம்ம தான் கொலை பண்ணியிருப்போம் சந்தேகப்பட்டு வீட்டில் வந்து உட்காந்துருக்காயா? இது ஒன்றும் யதார்த்தமாக நடந்த மாதிரி எனக்கு தெரியல மாம்சே. அவ தானா வந்தாளா இல்லை யாராவது சொல்லி கொடுத்து வந்தாளா நமக்கு தெரியும். வீட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் நம்மளை தேனு க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாளான்னு எனக்கு தோணுது.